பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் பத்திரமா வீட்டில் சேஃபாக இருக்கணும், சரியா? இன்னும் இந்த வைரஸ் இன்னும் இருக்கிறதுனால நம்ம பத்திரமா சேஃபாக இருக்கணும். ஓகே, சண்டே ஸ்கூலுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க தானே? நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் நான் பார்க்குறேன்ல, அதனால. நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? சொல்ல மறந்துட்டேன், நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் இருக்காங்க. நம்மளோட புது ஃப்ரெண்ட் நம்ம கூட சேர்ந்து நம்ம கூட இன்னைக்கு சண்டே ஸ்கூல் படிக்க போறாங்க. குட்டீஸ், நீங்களா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? வேணும் மாட்டேது. சண்டே ஸ்கூலுக்கு நீங்க ரெடி தானே? உங்களோட புது ஃப்ரெண்ட் பார்க்க ரெடியா? ஓகே. ஆனா நீங்க உங்க புது ஃப்ரெண்ட் சத்தமா கூப்பிட்டாதான் அவரு வருவாரு. சோம்பேறி, சரியா? சத்தமா கூப்பிடுறீங்களா? ரெடியா? எல்லாரும் என்ன சொல்லணும்? My new friend, please welcome to class. அப்படி சத்தமா கூப்பிடணும். ஓகே, ரெடி? 1 2 3. இங்க ஃப்ரெண்ட் காணோம், வரல. எனக்கு சத்தம் பத்தல. இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுறீங்களா? ஓகே, ரெடி? 1 2 3. Friend, please welcome. Yay! Hi friend. Good morning. Praise the Lord. ஓ, நீங்க தான் சண்டே ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்ண போறீங்களா? ஆமா, நானா அக்கா. உங்க பேர் என்ன? என் பேரு பானி. என்னது? திருப்பி சொல்லுங்க. என் பேரு பானி. ஓ, பானியா? ஹாய் சுட்டீஸ், இவங்க தான் நம்மளோட சண்டே ஸ்கூல் நியூ ஃப்ரெண்ட். பானிக்கு ஹாய் சொல்லுங்க சுட்டீஸ். ஹாய், how are you? பானி, இதான் நம்மளோட சுட்டீஸ், சரியா? ஏன் அக்கா இன்னைக்கு சண்டே ஸ்கூல் வரீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க வரலையா? கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலையா? இதுக்கு முன்னாடி கொரோனா இருந்தனால நான் வீட்லயே தான் இருந்தேன்க்கா. ஆமாவா? ஆமாக்கா, நான் எந்திரிப்பேன், அப்புறம் வீட்லயே இருக்கணும் சொல்லுவாங்க, நான் போய் படுத்துருவேன்க்கா. அப்படி தூங்கிடுவீங்களா? ஆமாக்கா. உங்களுக்கு தெரியாதா, நம்மளுக்கு சர்ச்சு தான் நம்மளுக்கு இல்லை. நம்ம சர்ச்சுக்கு போகல. ஆனால் நம்மளுக்கு வாரம் ஆன்லைன் சண்டேஸ் கிளாஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, சரியா? இனிமே டெய்லி காலையிலே வெள்ளனை எழுந்திரிச்சிட்டு சண்டே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி உங்கள் புக்ஸு, அவங்களோட என்கிராஃப்ட் திங்ஸ் எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லா திங்ஸும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்காக ரெடி ஆயிடணும், சரியா அஜ்வானி? ஓகேக்கா. ஓகே டீச்சர். எங்க சுட்டீஸ்லாம் பாருங்க ரெடியா இருக்காங்க. ஓகே, நீங்களும் ரெடியா இருக்கீங்களா பானி? ஓகே டீச்சர் அக்கா, ரெடிக்கா. ஓகே, நம்ம சண்டே ஸ்கூல்ல எப்பவுமே இந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ப்ரே பண்ணணும் ஃபர்ஸ்ட், சரியா? இப்போ நம்ம எல்லா குட்டீஸ் அண்ட் பானி கண்களை மூடி கை கூப்பி நம்ம ஜெபம் பண்ண போறோம், சரியா? ரெடியா இருக்கியா பானி? ஓகேக்கா, நான் கண்ணை மூடுறேக்கா. உண்மையா கண்ணை மூடியா? ஆமாக்கா. கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணோம், சரிக்கா? இன்னைக்கு நம்ம ப்ரேயர்ஸ்க்கு டீச்சர் கேட்ரின் நம்மளுக்காக ப்ரே பண்ண போறாங்க. We're going to pray right now. Are you guys ready? Are you guys ready? Yes. Okay, come. Close your eyes. Let's pray. Heavenly Lord, Heavenly Father Jesus, I commit this day into your hand. I commit the entire children into your hand, Father Lord. Lord, bless them, oh Father Lord, as they going to hear your messages, oh Father Lord. Lord, give them, oh Father, a sound mind, oh Father, a mind of understanding, Jesus. Lord, prevent them, oh Father, getting deafening to the voice of the world, oh Father Lord. Lord, thank you, Jesus, for your beautiful protection, oh Father Lord, all this while, oh Father Jesus, during the corona, oh Father Lord. Thank you, Father Lord, because your word says, No weapon formed against us shall prosper. Yes, Lord. yes, Father, no weapon formed against us shall prosper, Lord. Oh, Father Lord, thank you, Jesus, Lord. Thank you, Father Lord. You're going to open, oh Father, this day of Father Jesus with a beautiful message of Father Lord for the kids, Lord.
Thank you, Abba Father. In Jesus' precious name I pray. Thank you, Teacher Catherine. Bunny, pray பண்ணியா சரியா? Pray பண்ணிட்டு டீச்சர்க்கா. சரி, pray பண்ணி முடிச்சாச்சு. Next நம்ம Sunday schoolல நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சாப்பிட போறோம். சாப்பாடா? மணி, இப்பதான் நம்ம Sunday ஸ்கூலுக்கு வந்தோம். இப்பதான் ப்ரே பண்ணோம். அதுக்குள்ள சாப்பாடா? இல்லையா? எல்லாம் முடிச்சு கடைசியா தான் நீங்க சாப்பிடணும். சரியா? ரொம்ப பசிக்குதா? சரி, நம்ம வந்து Sunday ஸ்கூலுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆண்டவர் பத்தி நினைச்சா நம்மளுக்கு பசி எல்லாம் போயிடும். சரியா? சரி டீச்சர் அக்கா. சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? இதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா உனக்கும் ரொம்ப பிடிக்கும் பாணி. இதுதான் song and action time. எனக்கு பிடிக்கும். குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா? song and actionக்கு கேள எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். ரெடி? 1 2 3. action and song ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஹாய் பனி. ஹாய் டீச்சர் அக்கா. பாட்டு ஹம்மிங் பண்ணிட்டே வரீங்க. பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா. அந்த ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. நீங்க டான்ஸ் ஆடிட்டே பாடுனீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சுட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் சண்டே ஸ்கூல்ல? சொல்லுங்க மணி, உங்களுக்கு தெரியுமா? மணி வாங்கி செய்யக்கூடாது, அழகா உங்க இடத்துல உட்காருங்க. சரிக்கா. அடுத்தது என்ன செய்ய போறோம் நம்ம தெரியுமா பண்ணி? தெரியலையாக்கா. சாப்பாடே வச்சுட்டு இருக்க கூடாது, சரியா? அடுத்தது நம்ம வந்து ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு இந்த வாரம் நம்ம எந்த கதை பத்தி பேச போறோம் உங்களுக்கு தெரியுமா பாணி? எனக்கு தெரியலக்கா. சரி, ஏன்னா நீங்க போன வாரம் சண்டே ஸ்கூல்லாம் பார்க்கல, அதனால மேபி உங்களுக்கு சரியா தெரியல. ஆனா நம்ம சுட்டீஸ்க்கு கண்டிப்பா தெரியும். சுட்டீஸ், உங்களுக்கு போன வாரம் அதுக்கு நம்ம படிச்ச கதைலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம வந்து ஏப்ராஹிம் தாத்தா பத்தி நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? உங்களுக்கு தெரியுமா யாரு ஏப்ராஹிம் தாத்தானே? தெரியாது டீச்சர்க்கா. ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? படிச்ச மாதிரி இருக்கக்கா. சரி, இன்னைக்கு அதோட பாதி கண்டினியூஸ் கதையை தான் நான் சொல்ல போறேன். சரியா? அதுக்கு போன வாரம் நம்ம டீச்சர் சஷ்ரினா அக்கா வந்து இந்த கதை சொல்லியிருந்தாங்க. சரியா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்க சொன்ன கதை வந்து ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த ஒரு உடன்படிக்கையை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவரு கேட்டபடி ஆண்டவர் சொன்னாரு, இப்ராஹிம், நான் உனக்கு நிறைய 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 பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது அவர் வெளியே கூட்டிட்டு போய் அந்த ஸ்டார்ஸ் வானத்து மேல இருக்க நிறைய ஸ்டார்ஸை காட்டி அவரு சொன்னாரு.
ஆமா. சரியா? அதோட கண்டினியூஸ் கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. அப்புறம் அதுக்கு மறுவாரம் வந்து நம்ம கெரோலின் டீச்சர் அக்கா வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்ராஹிம் பேரை வந்து எப்படி ஆண்டவர் மாத்தினாருன்னு சொன்னாங்க. அவரோட 99வது வயசுல அவருக்கு ஆண்டவர் வந்து பேர் மாத்தினாரு. எத்தனை வயசுல? 99. சரி, சரியா? அப்புறம் அப்ப வந்து ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து அவரை டென்த்ல இருக்கிறப்ப 3 பேரு அவரை வந்து பார்க்க வந்தாங்க. ஆமா. சரி, எத்தனை பேர் பார்க்க வந்தாங்க? 3 பேரக்கா. ரைட். தூங்காம நீ கதை கேக்குறேன்னு எனக்கு தெரியுது. நான் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அப்ப 3 பேர் வந்தாங்களா? 3 பேர் வந்தோடனே அவங்க 3 பேருக்கு டென்த்ல உட்கார வச்சுட்டு சொன்னாரு, சேரா நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சமைக்கிறதுக்கு. ஸோ நீ வந்து சமைச்சு என்னோட வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரியா? எப்படி தாத்தா பிஜாமா வாங்கிட்டு வந்து சமைச்சு வந்த 3 விருந்தாளிக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. ஓகே. அவங்க சாப்பிட்டு முடிச்ச படிக்கு அந்த 3 பேத்துல ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, சேரா எங்க அப்படின்னு. ஏன் கேட்டாங்கக்கா? ஏன்னா அந்த இடத்துல அவங்க இல்ல, இப்ராஹிம் தாத்தா மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாரு. ஓகேக்கா. அதனாலதான் சேரா எங்கன்னு கேட்டாங்க. ஓகே. சரியா? அப்ப வந்து இப்ராஹிம் தாத்தா சொன்னாங்க, சேரா வந்து இன்னொரு பக்கத்துல இருக்க டென்த்ல இருக்காங்க அப்படின்னு. சரியா? அப்ப வந்து அதுல அந்த கேட்டாங்களா ஒரு விருந்தாளி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி அடுத்த வருஷம் உங்களுக்கும் ஷேராக்கும் ஒரு குழந்தை பொறுக்கும்னு சொன்னாங்க. சரியா? இப்படி ஆண்டவர் வந்து அப்ப அந்த உடன்படிக்கை போடுறப்ப ஆண்டவர் சொன்னார்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த விருந்தாளியும் சொன்னாங்க. சரியா? இப்ராஹிம் தாத்தா என்ன சொன்னாங்க, சேரா தென்டூலுக்கு இருக்காங்கன்னு சொன்னாங்களே. ஆனா சேரா வந்து தென்டூலுக்கு இல்ல, அவங்க வந்து வெளியே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த விருந்தாளி சொன்னது அவங்க காதல விழுந்தோடனே அவங்க வந்து சத்தமா சிரிச்சாங்க. சத்தமா சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா மனசுல, ஏன் தெரியுமா? ஏன்னா சொன்னாங்க, எனக்கே வயசாச்சு, இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறக்குமா? அது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதே மாதிரி அடுத்த வருஷம் அவங்களுக்கு அழகான ஒரு பையன் பிறந்தான். பத்தியா? ஆண்டவர் அப்ப சொன்னார்ல நான் அது கொடுப்பேனே. இப்ராஹிம் தாத்தாவும் சேராவும் ரொம்ப பொறுமையா, முக்கியமா வந்து விசுவாசமா ஆண்டவர் மேல அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தனால அவங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நிறைவேற்றினாரு. அவரோட 100வது வயசுல அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். ஆமா. அப்புறம் அப்படி வந்து அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தை வந்து நல்லா குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அதனால அதுக்கு வந்து ஐசேக்னு பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சாரு? ஐசேக் அக்கா. ஐசேக். கிளேவர் பன்னி. Thank you அக்கா. ஐசேக்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐசேக் தெரியலையாக்கா. ஐசேக்னா ஆள் கட்டுவாங்களா? இல்ல, அவங்க பேரு ஐசேக்கா. அதோட மீனிங் வந்து லாஃப்டர். ஏன்னா பேபி பிறக்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தனால தான் இப்ராஹிம் தாத்தா வந்து அந்த பேரு வச்சாங்க. ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்குக்கா. ஆமா. அப்புறம் நம்ம சேரா இருக்காங்களே, அவங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு பெரிய மிரக்கல், பாக்குற எல்லாத்துக்கும் இந்த கதை கேட்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு. ஆமாக்கா, ரொம்ப அதிசயமாக இருக்கின்றது. ஆசீர்வாதமும் இருக்கும் நம்மளுக்கு. இட்ஸ் வெரி பிளெஸிங் ஸ்டோரி. சரியா? இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு பனி? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம ப்ரே பண்ணா கர்த்தர்கிட்ட நம்பிக்கையோட விசுவாசத்தோட ப்ரே பண்ணா கர்த்தர் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு.
சிட்டீஸ் உங்களுக்கும் தெரியுதா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பவுமே இன்னைக்கு ப்ரே பண்ணுவோம், நாளைக்கு ஏன் எனக்கு காட் கிடைக்கல ப்ரே பண்ணுவோம். சந்தோஷம் ப்ரே பண்ணுவோம்ல, எனக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் காடி வேணும் ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு என் பர்த்டேக்கு அப்பா வாங்கி கொடுக்கணும் அப்படி நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்காதனால கடவுள் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை அப்படி நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இல்லை, நம்ம எப்போ விசுவாசமா டெய்லி நம்பிக்கையா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பான்னு நினைச்சு நம்ம ப்ரே பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இப்ராஹிம் தாத்தாக்கே அவர் 100 வயசுல ஆசீர்வதிச்சாரு தானே? சொல்லிட்டு ஆனா கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்மள விசுவாசம் பாப்பாரு. சரியா? நம்ம விடாம டெய்லி நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ப்ரேயர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். சரியா பனி? Yes, Akka. Yes, Akka. ஓகே. கதை புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சுக்கா. ரொம்ப கிளியரா இருக்குக்கா. ஓகே. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? தெரியலையாக்கா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது பனி. எல்லாமே தெரிய மாட்டேங்குது உனக்கு. சரியா? சரி, அடுத்த வாட்டி கரெக்டா சொல்லணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஹேண்ட் கிராஃப்ட் செய்ய போறோம். ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்குமா பனி ஹேண்ட் கிராஃப்ட் செய்ய? ஆமாக்கா ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேண்ட் கிராஃப்ட். ஆமா, எங்களுக்கு சண்டே ஸ்கூல் சுட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஹேண்ட் கிராஃப்ட். ஏ, சரியா? இன்னைக்கு என்ன ஹேண்ட் கிராஃப்ட் செய்யலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்னச்சும் தெரியுமா பனி? எனக்கு ஒருவேளை ஸ்டாவா தான் அன்னைக்கு செஷன் அக்கா செஞ்சுட்டாங்களே. அக்கா தெரியலக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம். வாங்க சுட்டீஸ் பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், இப்போ ஹேண்ட் கிராஃப்ட் டைம். ஸோ இந்த ஹேண்ட் கிராஃப்ட் டைம்ல நம்ம என்ன செய்ய போறோம்? அதுதான் இப்போ அக்கா உங்ககிட்ட காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைப்படுது? அக்கா என்ன வச்சிருக்கேன் இப்போ இங்கே? ஒரு கலர் பேப்பர் வச்சுருக்கேன், அப்புறம் சீசர்ஸ், அப்புறம் ஒரு பென்சில். அப்புறம் கலப்படாதீங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் கலர் பேப்பர்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பேப்பர்ஸ் கூட பாய்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கும் தானே? ஓகே, கம் லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பேப்பர்ஸ் இப்படி இருக்குல்ல, இது வந்து from your left hand to right hand fold பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸாக்ட்லி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம நல்லா பாருங்க நான் என்ன செய்கிறேன்னு. ஓகே, நம்ம ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட் ஃபோல்ட் பண்ண பிறகு என்ன செய்ய போகிறோம்? நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ஓகே அந்த மாதிரி இங்கே வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம இந்த பென்சில் எடுத்து நம்ம ஹேண்ட் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இங்கே எல்லாம் குட்டீஸும் செய்யுங்க பார்க்கலாம். ஓ, நீங்கள் ஜாமெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலையா? ஓகே, நீங்கள் அக்கா செய்கிறத பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அழகாக ட்ரா பண்ணோன்னே நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? சீசர்ஸ் எடுத்து கட் பண்ண போகிறோம். சுட்டீஸ், வீட்டில் நீங்கள் சீசர்ஸ் பாய்க்கும் போது பார்த்து பத்திரமா பாய்க்கணும். உங்களோட தம்பி தங்கச்சிலாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சரியா? ஓகே, டன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம கட் பண்ணோன்னே இப்போ எப்படி ஆச்சு? ஓகே, நீங்கள் நல்லா பாருங்கள். இது இப்போ எப்படி இருக்கு? 2 ஹேண்ட் ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ஹேண்ட் கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணோன்னே என்ன செய்ய போகிறோம்? இப்போ இது உள்ளுக்கு வந்து நம்ம இன்னைக்குள்ள பைபிள் புக்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த வாரத்தோட நம்மளோட மெமரி வேர்ஸ் வந்து Sarah became pregnant and bore a son to Abraham in his old age at the very time
முக்கியமான வசனம் என்னதுன்னா God had promised him. God நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணால் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைவேற்றுவார். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் இருந்தால், உங்களோட விண்ணப்பம்லாம் வந்தால், உங்களோட இதேமாரி நம்ம செஞ்ச ஹேண்ட் கிராஃப்டில் வந்து உங்களோட ப்ரேயர்ஸ்லாம் எழுதி வச்சுருங்க இங்கே. ஸோ நீங்கள் எப்பயுமே உங்கள் ப்ரே டைமில் நீங்கள் இந்த மாரிலாம் ப்ரே பண்ணிட்டு உங்களோட எல்லா ஆசைகளும் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உங்களை நிறைவேற்றுவார். ஸோ இந்தமாரி நீங்கள் ஃபேமிலியாக நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரேயர்ஸு, உங்களோட ஆசைகள் எல்லாம். ஸோ இதேமாரி நம்மளோட ஃபேமிலியிலும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ எல்லா மாரியும் ஒரு மாதிரியான டிசைன் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, உங்களோட ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு சாம்பிள். ஓகே குட்டீஸ் சுட்டீஸ். ஸோ நீங்கள் இந்தமாரி செஞ்சு நம்மளோட கிட்ஸோட குரூப்புக்கு நீங்கள் அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ குட்டீஸ். God bless you. Bye bye. சுட்டீஸ், ஹாய் பனி. ஹாய்க்கா. ஹேண்ட் கிராஃப்ட்லாம் கற்றுக்கிட்டாச்சா? கற்றுக்கிட்டாக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஹேண்ட் கிராஃப்ட் செஞ்சோம்? 2 கை ப்ரே பண்ணுற மாதிரி நம்ம பேப்பரில் வரைஞ்சி அதுக்கு வசனமும் பின்னாடி நம்மளோட ப்ரேயர்ஸும் வச்சு நம்ம ஹேண்ட் கிராஃப்ட் செஞ்சோம் தானே இன்னைக்கு? ஆமாக்கா. ஓகே, நீங்களும் எல்லாம் சுட்டீஸ் வீட்டில் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஹேண்ட் கிராஃப்டை செஞ்சு உங்களோட மெமரி வேர்ஸ் எழுதிட்டு பின்னாடி உங்களோட ப்ரேயர் எழுதிட்டு கண்டிப்பாக அதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி குரூப்பில் சென்ட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நம்மளோட சண்டே ஸ்கூல் பார்த்துருக்கீங்க, ஹேண்ட் கிராஃப்டும் செஞ்சுருக்கீங்க. சரியா? கண்டிப்பாக்கா, கண்டிப்பா அனுப்புறக்கா. பனி வாழ்ந்துடக்கூடாது. சரியா? ஓகேக்கா. ஓகே, யார் நல்லா செஞ்சா கண்டிப்பா நம்ம சாக்லேட் கொடுப்போம். வாவ், கண்டிப்பா கொடுப்பீங்களாக்கா? கண்டிப்பா கொடுப்பேன் பனி. ஓகேக்கா, கண்டிப்பா நான் அனுப்புறேன்க்கா. கண்டிப்பா அனுப்பணும். சரியா? ஸோ நம்மளோட இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்மளோட ப்ரேயை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். விசுவாசமாக ப்ரே பண்ணால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாரு. சரியா? சுட்டீஸ், இன்னைக்கு சண்டே ஸ்கூல் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, பாணி கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் திருப்பி நம்ம உங்களை பார்ப்போம். அது வரைக்கும் வீட்டில் சேஃபாக பத்திரமா இருக்கணும். சரியா? பனி, நீ டெய்லி கை கழுவீங்களா? ஆமாக்கா, நான் ரொம்ப சானிடைசர் சாப்பாடுலாம் போட்டு கழுவுறாக்கா. வீட்ல இருந்து வெளியே போனா ஃபேஸ் மாஸ்க் போடுவீங்களா இல்லையா பனி? ஆமாக்கா, கண்டிப்பா போடுவேன் ஃபேஸ் மாஸ்க்கா. இப்போ ஃபேஸ் மாஸ்க் போடணும், சானிடைசர் வச்சு ஹேண்ட் சானிடைஸ் பண்ணணும். சரியா? அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு 7 ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டெய்லி நல்லா க்ளீனாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும், என்வாயன்மெண்ட்டை க்ளீனாக வச்சுருக்கணும். சரியா? ஆள்கிட்ட பேசுறப்ப தள்ளி நின்று பேசணும். ஓகே, சரி, எல்லாரும் சுட்டீஸ் அண்ட் பாணி ஸ்டே அட் ஹோம், பீ சேஃப். எஸ் காக்கா. ஓகே, பாணி பை சொல்லுங்க எங்க குட்டீஸ்க்கு. பை.